அவர் வந்து திருமாவளவன் வந்து ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டாக தான் இருக்கார். அவர் கமிட் பண்ணிக்கல. ஃபுல்லாக திமுகவுக்கு எதிராக வந்தா மாதிரியோ அல்லது தாவேக்காவுக்கு ஆதரவாக வந்துட்டா மாதிரியோ ஃபுல்லாக கமிட் பண்ணிக்கல. இன்னும் 2 சீட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டமானு கேட்கிறாங்க. அந்த 2 சீட்டு இல்லாமதான் ஆட்சி அமைக்க முடியலங்கிற கருத்து அவருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆகுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எந்த நேரத்திலும் எங்கள் ஆதரவு, அது எதுக்கு சொன்னார்னா, தாவேகா வந்து ஆட்சி அமைத்ததிலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அது வந்ததையும் திமுக தோற்றதையும் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். விசிக வந்து 8 தொகுதியில் போட்டியிட்டது யாருடைய கூட்டணியில்? திமுக கூட்டணியில் தான். அவங்களுக்கு தாவேகா வெற்றி பெற்று அது ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வந்து அது எப்படி சந்தோஷப்படுத்தும்? ஏன்னா மதச்சார்பற்ற கட்சிகளை மட்டும்தான் இவங்க வந்து ஆதரவு வேணும்னு கேட்டாங்க. நினச்சிருந்தா தாவேகா வந்து அதிமுகவோட போய் ஆட்சி அமைச்சிருக்கலாம், இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கிற வேறு சில கட்சிகளை வச்சு ஆட்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் தாவேகா அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கும், இது மக்களின் கட்டளை. ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை விஜய்ன்னு நான் சொன்னதை கருத்தை நான் கூட மாற்றிக்கிட்டேன். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி உளறிட்டு இருக்கார் இல்லையா, சோபா மாடல் அரசு, குதிரை வியாபாரம், இதுதானே. அதை வந்து அவர் பதில் பேசியிருக்காரு. இந்த காலத்தில் எவனாவது சோபாவில் வச்சு பணம் கொடுப்பானா? இவரெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காரு? எங்களை பற்றிலாம் பேசுறதுக்கு இவருக்கு என்ன யோகியத்தை இருக்கு? பேர் சொல்லாமல் உதயநிதி ஸ்டாலினை திமுகவை வந்து நல்லா வெளுத்து விட்டுருக்காரு. ஸ்பீச்சு நான் பார்க்கல, பத்திரிகைலாம் வந்திருக்கு. அதாவது வந்து நேற்று அவங்க விருது வழங்கும் விழா சென்னை காமராஜர் அரங்கத்தில் வந்து நடந்தது, தேனாம்பேட்டையில். அதில் வந்து பலருக்கு விருது வழங்கியிருக்கிறார்கள், இன்க்ளூடிங் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களுக்கு கூட கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் விருதுன்னு நினைக்கிறேன், பல விருதுகள் கொடுத்துருக்காங்க. அந்த விழாவில் அவர் பேசுகிறாரு. அவர் தானே அந்த கட்சியினுடைய சுப்ரீம் லீடரு. அதனால் அவர் பேசும்போது பல செய்திகள், அரசியல் நிகழ்வுகள்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதில் மெயினாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகா வந்து ஆட்சி அமைத்ததிலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அது வந்ததையும் திமுக தோற்றதையும் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். அதாவது அன்றைய தேதியில் அவங்க திமுக கூட்டணியில் தானே இருந்தாங்க. இப்போ விசிக வந்து 8 தொகுதியில் போட்டிவிட்டது யாருடைய கூட்டணியில்? திமுக கூட்டணியில் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தாவேகா வெற்றி பெற்று அது ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வந்து அது எப்படி சந்தோஷப்படுத்தும்? 8ல் 2 தானே ஜெயிச்சிருக்காங்க. அதனால் வந்து அவர் பேசுறது கரெக்டு தான். அதாவது வந்து அன்றைய சூழ்நிலையில் இருந்ததை பேசுகிறாரு. இன்றைக்கு சூழ்நிலையும் சொல்கிறாருல்ல, தாவேகா தலைமையில் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெற்றோம், அந்த அணியில் நாங்கள் சேர தயாராக இருக்கிறோம். ஏன்னா மதச்சார்பற்ற கட்சிகளை மட்டும்தான் இவங்க வந்து ஆதரவு வேணும்னு கேட்டாங்க. நினச்சிருந்தா தாவேகா வந்து அதிமுகவோட போய் ஆட்சி அமைச்சிருக்கலாம், இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கிற வேறு சில கட்சிகளை வச்சு ஆட்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் மதச்சார்பற்ற கட்சிகள் வச்சு தான் ஆட்சி அமைக்கணுன்றதில் உறுதியாக இருந்தார். அதனால தான் எனக்கு கூட அந்த ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை விஜய்ன்னு நான் சொன்னதை கருத்தை நான் கூட மாற்றிக்கிட்டேன். எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது தேர்தலுக்கு முன்னால். ஆனால் அவர் ஆட்சி அமைச்சு 8 தலித்துகளுக்கு அந்த அமைச்சராகும் வாய்ப்பு கொடுத்தது, அப்புறம் மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக நின்னது, இதெல்லாம் பார்த்து எனக்கு அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தானே, அதில் என்ன இருக்குது? ஓகே. அதே போல் இன்னொன்று, இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி உளறிட்டு இருக்கார் இல்லையா, சோபா மாடல் அரசு, குதிரை வியாபாரம், இதுதானே. அதை வந்து அவர் பதில் பேசியிருக்காரு. இந்த காலத்தில் எவனாவது சோபாவில் வச்சு பணம் கொடுப்பானா? இவரெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காரு? எங்களை பற்றிலாம் பேசுறதுக்கு இவருக்கு என்ன யோகியத்தை இருக்குது?
அப்படின்னு அது பேர் சொல்லாமல் உதயநிதி ஸ்டாலினை திமுகவை வந்து நல்லா வெளுத்து விட்டுருக்காரு. அவர் வந்து எந்த அணிலையும் பட்டும் படாமல் இருக்கிறாருன்றது தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். என்ன ஸ்டேட்மெண்ட்டில் நேற்று ஒரு கருத்து சொன்னார். குதிரை பேரம் வந்து கவர்னருக்கு அதிகாரம் இருக்குன்னா அதை விசாரிக்கிட்டோம். தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுதுன்னு அவங்கள கொடுத்துருக்காங்கல்ல 3 பேரும் போய் வரிசையா பாஜக, திமுக, அதிமுக ஆளுநரை சந்தித்தார்கள் இல்லையா முந்தா நாள். அப்போ அந்த குற்றச்சாட்டை பற்றி அவர்கிட்ட செய்தியாளர்கள் ஏதோ கேட்கும்போது ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தால் அவர் இந்த விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ குதிரை பேரம் நடக்கலைன்னு சொல்ல அவர் வந்து திருமாவளவன் வந்து ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டாக தான் இருக்கார். அவர் கமிட் பண்ணிக்கல. ஃபுல்லாக திமுகவுக்கு எதிராக வந்தா மாதிரியோ அல்லது தாவேக்காவுக்கு ஆதரவாக வந்துட்டா மாதிரியோ ஃபுல்லாக கமிட் பண்ணிக்கல இன்னும். அதான் எனக்கு அவருடைய பேச்சுகள்லேருந்து தெரியுது. சார் அவங்களோட பேச்சு முன்னுக்கு பின் அப்படி தான் இருக்குது. எப்போ வேணால் ஆதரவை நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. இல்லை அது வந்துங்க வேற கண்டெக்ஸ்டில் சொன்னாருங்க. அதாவது அவருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆகுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எந்த நேரத்திலும் எங்கள் ஆதரவு, அது எதுக்கு சொன்னாருன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொன்ன பிறகும் எங்களை வந்து நீங்கள் அமைச்சரவையில் சேரணும் ஆதவ் அர்ஜுனா மற்றவர்கள்லாம் கம்பல் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு பண்ணால் எப்போ வேணாலும் ஆதரவு வாபஸ் வாங்கலாம் இல்லையா. அவங்க நினச்சிருக்கலாம் அமைச்சரவையில் சேர்த்துட்டா நாங்கள் வந்து அவங்களோட நிரந்தரமாக இருப்போன்னு. ஆனால் அப்போ கூட நாங்கள் அமைச்சரை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வரணும்னு நினச்சா எப்போ வேணாலும் வரலாமே அப்படி தான் அதை சொன்னார். உடனே பத்திரிகைலாம் இது விசிகா எப்போது வேணுமாலும் நாங்கள் வெளியே வரலான்னு கதையை போட்டாங்க. நம்ம பத்திரிகைகள் ஊடக நண்பர்கள் இருக்காங்களே அது என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு, அவர் சொல்கிறதுடைய ஸ்பிரிட் என்னன்னு பார்க்காம ஹெட்லைனுக்கு பரபரப்பு செய்திக்கு அவங்களுக்கு தேவைப்படுறதை தூக்கி அடிச்சிடுறாங்க. அது அப்படி தான் பார்க்க வேண்டியது. ஆமாம் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் நடுவில் சொன்ன 2 வார்த்தையை எடுத்து போட்டு அதை ஹைலைட் பண்ண அது தப்பு இல்லையா. ஊடக அறமே கிடையாது அது. அவர் என்ன சொன்னாருன்னா அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் மந்திரியே ஆக்கிட்டா மந்திரி சபையில் நாங்கள் சேர்ந்துட்டா அவங்கக்கிட்டே நாங்கள் எப்போவுமே நிரந்தரமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் மந்திரி சபையில் சேர்ந்தாலும் கூட எப்போ வேணாலும் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம்னா இந்த கொள்கைகளுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது ராஜினாமா பண்ணுப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ வேணாலும் வெளியே போகலாம்ல. அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு. அதனால் அது அவங்க நினச்சது தப்பு. நாங்கள் ஏதோ வெளியே இருந்தால் உடனே போயிடுவோன்னோ உள்ளே வந்தால் போகாமல் உட்காந்துட்டு இருப்போன்னு தாவேக்கால சில பேர் நினச்சாங்க. அதனால தான் எங்களை தொந்தூர் பண்ணாங்க அமைச்சரவையில் கண்டிப்பாக சேரணும்னு அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் சொன்னார். அதில் இந்த 2 லைனை மட்டும் எடுத்து கட் பண்ணி பெரிய தலைப்பு செய்தி ஆக்கிட்டாங்க. 2 நாளைக்கு ஓடிச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் போடணும்னு சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நாம் நினைப்போம் யூபியில் நடக்குது பீகாரில் நடக்குதுன்னு. கடந்த திமுக ஆட்சியிலே வந்து மிக அதிகமாக நாட்டிலேயே தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் கொலைகள் நடக்கிறது பெரியார் மண்ணான தமிழ்நாட்டில் தான். திமுக அதிமுக 60 வருஷமாக தொடர்ச்சியாக மாறி மாறி ஆண்ட இந்த தமிழ்நாட்டில் தான் சமூக நீதி அதிகமாக விவாதிக்கப்படுகிற பேசப்படுகிற இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த அவலம் தொடர்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆனால் என்னன்னா இஃப் தெர் இஸ் ஏ வில் தெர் இஸ் ஏ வே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி இன்றைக்கு இருக்கிற சட்டங்களை வச்சே கடுமையாக தண்டிக்கலாம், தடுக்கலாம், இந்த ஆணவ கொலைகளை குற்றங்களை வந்து குறைக்கலாம். உண்மை என்னன்னா காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது கமிட்மெண்ட் இல்லை. சட்டம்லாம் இருக்குது, புதுசாக ஒன்றும் ஒரு சட்டம் போடணும்னு தேவையே இல்லை. உள்ள சட்டத்தை லூப் போல் கொடுக்காம அப்படி டைட்டாக எஃப்ஐஆரை போட்டு பர்சியூ பண்ணால் கண்டிப்பாக கடுமையான தண்டனையை வாங்கி தரலாம். ஏன் எல்லாரும் வந்து இப்படி ஒரு தனி சட்டம் வேணும்னா யோசிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி பிசிஆர் ஆக்டுன்னு இருக்கு இல்லையா. பிசிஆர் ஆக்டுன்னா தெரியும் இல்லையா, வன்கொடுமைக்கு எதிரான சட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலித் மக்களுக்கு. அப்போ அந்த வன்கொடுமை சட்டமே
50% மிஸ்யூஸ் ஆகுது. அதாவது நியாயமாக அந்த குற்றம் செஞ்சவங்களை பிடிச்சி தண்டிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தினா பரவாயில்ல. அது பெரும்பாலும் வந்து அதை வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்ற சமூகத்தினர் மீது வேறு எதுவும் செய்ய முடியலன்னா இதை கொண்டு போய் அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப இது சீரியஸாக பிரச்சனை வருது இல்லை, மிரட்டுறாங்க, உங்கள் மேலே பிசிஆரில் கேஸ் போட்டுருவோன்ட்டு.